நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் ஒரு செய்தி வந்திருக்கின்றத. தெற்கிலங்கையில் ஒரு அரசியல் பிரதிநிதி எஸ்பி திசநாயக்கா என்று நம்புகிறேன். அவர் கூறியிருக்கின்றார், விடுதலை புலிகளை அழித்த அந்த காலகட்டத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியே கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா கடும் முயற்சி எடுத்ததாகவும் அதனை முற்றுமுழுதாக நிராகரித்து தங்களுடைய வழியில் சில காரியங்களை நடத்தியதாக இவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் இதை அவதானித்திருப்பீர்கள். என்ன இங்கே கூறப்பட்டிருக்கின்றது? உண்மைதான். இப்போ எஸ்பி திசாநாயக்கா அவர்கள் தெற்கிலங்கையிலே நாங்கள் சற்று முன்னர் உரையாடிய அதே கொதிநிலை ஒரு தெற்கிலங்கையிலே அவதானிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த தெற்கிலங்கையிலிருந்தே அதற்கான ஒரு பதிலடியாக இந்த கருத்து வந்திருக்கின்றது. அது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு ஈழத்தமிழர்கள் உற்று நோக்க வேண்டிய, ஈழத்தமிழர்களுக்கு நெற்றிப்பொட்டிலே சில விடயங்களை உரைக்கக்கூடிய வகையில சொல்லக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அந்த விடயம் இருக்கின்றது. அதனால் அதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன். அவர் கூறிய விடயம், இந்தியா இந்த தெற்கிலங்கையில் ஏற்பாடுகின்ற கூப்பாடுகளை போன்று இலங்கையினுடைய ஒரு ஆபத்தான சக்தி அல்ல. இந்தியா என்பது எப்போதுமே இலங்கையினுடைய மிக ஒரு பாதுகாப்பான ஒரு நேச சக்தி என்பதை எஸ்பி திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். மிக முக்கியமாக அவர் கூறிய விடயம்தான், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை அந்த போரினுடைய இறுதி காலகட்டத்திலே உயிரோடு பத்திரமாக இலங்கையை விட்டு வெளியே கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் கடுமையான முயற்சிகளை எடுத்தன. அவர்கள் அதிலே இறுதி வெற்றியை பெறுகின்ற அளவுக்கு கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் முன்னேற்ற நிலைமை அடைந்திருந்தது. அதை தடுத்து நிறுத்தியது இந்தியாதான். அதாவது பிரபாகரனையும் புலிகளையும் அந்த போர்க்களத்திலே அழிக்க வேண்டும் என்பதிலே இந்தியா மிக தீவிரமாக இருந்தது. அப்போது ராஜபக்சே அரசாங்கத்துக்கு மிக ஒத்துழைப்பை வழங்கிய அந்த இந்திய அரசாங்கம், அந்த இந்தியாவுடைய போரைத்தான் இலங்கை அரசாங்கம் நடத்தியது, ராஜபக்சேகள் நடத்தினார்கள். ஆகவே விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனையும் இந்த நாட்டிலே நிலவிய அந்த பயங்கரவாத இயக்கத்தையும், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய பயங்கரவாத பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர ராஜபக்சேகள் முடிவுக்கு கொண்டாந்தார்கள் என்று சொன்னால், அது இந்தியாவினுடைய முழுமையான ஒத்துழைப்போடுதான் அவர்களினால் அதை செய்ய முடிந்தது. ஆகவே இலங்கை சந்தித்த மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தலை இல்லாமல் செய்வதற்கு ஒத்துழைத்த இந்தியா எப்படி இந்தியாவுக்கு இலங்கைக்கு எதிரான சக்தியாக அமைய முடியும்? இந்தியா எப்போதுமே இலங்கைக்காகத்தான், அது இலங்கையினுடைய நன்மைதான் செய்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அதோடு 74ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் கச்சதீவை கூட இலங்கைக்கு தந்திருக்கின்றார். இந்தியாவிடம் இருந்தால் இலங்கைக்கு நன்மைகள் வந்திருக்கின்றதே தவிர இந்தியாவிடம் இருந்து இலங்கைக்கு எந்த விதத்திலுமே பிரச்சனைகள் வந்ததில்லை. அவர் அந்த பார்வையை அவர் கொண்டு வருகின்றார். அதாவது புலிகளை அழிப்பதற்கு இந்தியா உதவி வழங்கியது, அந்த இன அழிப்பு யுத்தத்திலே முழுமையாக இந்தியா தான் பின்னின்று செயல்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் நின்றாலும் இந்தியா தான் முதன்மையான நாடாக நின்று அதை நிறைவேற்றியது. அந்த விடுதலை புலிகளுடைய தலைமை பீடத்தை எப்படியாவது உயிரோட்டமாக வைத்துக் கொண்டு இலங்கை அரசியலை தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பி அமெரிக்கா உள்ளிட்ட தரப்பினருடைய அந்த முனைப்புகளை முற்றாக இல்லாமல் செய்து அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திடசங்கற்பத்தோடு செயல்பட்டது இந்தியா என்கின்ற இப்படியான பல விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இது தெற்கிலங்கையிலிருந்து வந்த பதிலுக்கு அந்த தெற்கிலங்கையிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கிறது. இது தமிழர்கள் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இப்போ நீங்கள் தமிழர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் இந்த கூறுகின்ற நேரத்தில் ராமேந்திரன், உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் செயல்படவில்லை என்பது. ஆனால் அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால் என்ன விதத்தில் இவர்கள் சிந்திக்க வேண்டும், எவ்வாறு இதை கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மை. இப்ப நீங்கள் கூட அடிக்கடி கூறுவீர்கள், நாங்கள் தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டோடு நாங்கள் இருக்கக்கூடாது, விட்டு கொடுப்போடு செயல்பட வேண்டும், சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இந்தியா விடயமாக இருக்கட்டும், எந்த விடயமாக இருக்கட்டும், ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு வலி சுமந்த ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறோம், ஒரு தேசமற்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கென்று ஒரு அரசு இல்லை.
ஆனால் நாங்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை அமைத்து உலகத்துக்கே சவால் விடக்கூடிய வகையிலே, உலகமே ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அவர்கள் ஒரு வியப்போடு அண்ணாந்து பார்க்கின்ற அளவுக்கு நாங்கள் ஒரு உயர்வான ஒரு ஒரு நிலையை எட்டிய ஒரு நிலை. ஆனால் இன்று நாங்கள் ஒரு அரசற்ற சமூகமாக இன்று எங்களுக்கு நாங்களே உதவ முடியாத அளவுக்கு, அதாவது நிலத்திலே இருக்கின்ற தாயக அரசியலாக இருக்கட்டும், புலத்திலே இருக்கின்ற அமைப்பு ரீதியான செயல்பாடுகளாக இருக்கட்டும், எங்களுடைய மக்களுடைய ஒரு நேர பசியை போக்குவதற்கு கூட ஒரு உதவ முடியாத ஒரு வக்கற்ற நிலைமையில் தான் இன்று ஈழத்தமிழ் சமூகம் நிற்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலும் நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் ஆர்ந்த புண்ணை கிளறி பார்ப்பதை போன்று நாங்கள் அப்படியான ஒரு 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 கிளேசமான ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை. ஏனால் நாங்கள் நம்பிக்கை துரோகத்தாலும், காட்டிக் கொடுப்புகளாலும், நயவஞ்சகத்தனத்தாலும், அப்படியாக துரோகங்களாலும் தான் நாங்கள் இன்றைய நிலையிலே இவ்வாறு வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். இன்று உலகத்திலே எவராலுமே செய்ய முடியாத, இன்று இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கின்றது. இந்தியா தான் சுயாதீனமாக ஒரு நீர்மூழ்கி கப்பலை, ஒரு நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை அவர்களால் வடிவமைக்க முடியவில்லை. அவர்கள் இன்றும் ரஷ்யாவோடு சேர்ந்து கூட்டு தயாரிப்பாகத்தான் நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு இராணுவமாக இல்லை, ஒரு நாடாக இல்லை, ஒரு தேசமாக இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளாகவே தங்களுக்கு இருக்கிற வளங்களை பயன்படுத்தி, தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி இன்று அந்த நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தின் ஊடாக கடலிலே எவ்வளவு சாதனைகளை படைத்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இன்று உலகத்திலே இன்று இராணுவ இன்று கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கின்ற பலருக்கு அந்த இராணுவ பயிற்சி, காவல்துறை இதுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும். இல்ல உயர் இராணுவ நிலையில இருக்கின்றவர்கள், அந்த தொடர்புகள் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்று உலக இராணுவ பயிற்சி கல்லூரிகளிலே எங்களுடைய தளபதி பால்ராஜ் அவர்களுடைய ஒரு விடயம் அங்கே ஒரு பாடமாக, ஒரு முதன்மை விடயமாக அங்கே முதன்மைப்படுத்தப்படுவதை போன்று எந்த நாட்டு இராணுவத்தினருடைய எந்த நாட்டு சண்டைகளை பற்றி இல்ல யுத்த காலத்தை பற்றி அவ்வாறு ஒப்பீடு அங்கே நடைபெறுகின்றது. அப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போர்க்களத்திலே ஒரு திறமை வாய்ந்த ஒரு விடயங்களை செய்கின்ற நாடுகளுக்கே இல்லாத ஒரு ஒரு வரமாக இன்று பாலராஜன் அவர்களுடைய அந்த போர் திறனை இன்று அங்கீகரிப்பதை போன்றுதான் அவருடைய அந்த அனுபவம். அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள்? சுயமாக உருவாகினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் இலகுவாக ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. நாங்கள் இதையெல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளையும் அந்த துரோகங்களையும் நாங்கள் மீள 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 நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருந்தால் தான் வரலாற்றிலே மீண்டும் ஒரு தடவை இப்படியான ஒரு ஏமாற்றத்தை நாங்கள் சந்திக்காம இருக்க முடியும். இந்தியாவோடு இணைந்துதான் மிக ஆணித்தரமாக அதிலே எனக்கு உடன்பாடு இருக்கின்றது. இந்தியாவோடு உடன்படாமல், இந்தியாவை சரியான முறையிலே அணுகாமல் நாங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வை நாங்கள் பெற்றுவிட முடியாது. அது நீதியாக இருக்கட்டும், அரசியல் தீர்வாக இருக்கட்டும். ஈழத்தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அது இந்தியாவோடு இணைந்துதான் நாங்கள் அதை பெற முடியும். அதற்காக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்வதை போன்று அடிபணி அரசியலை, காலை நக்கி பிழைக்கின்ற அரசியலை நாங்கள் அதன் மூலமாக இதையுமே சாதித்து விட முடியாது. மேலும் மேலும் எங்களை தாழ்த்தி கொண்டு செல்லுமே தவிர ஈழத்தமிழ் மக்களுக்கு இதையுமே செய்து விட முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் அந்த இந்தியா நாங்கள் பல தடவை கூறுகின்றோம், இந்தியாவோடு எங்களுடைய உறவு நிலையை நாங்கள் வலுப்படுத்துகின்ற போது தமிழ்நாட்டின் ஊடாக நாங்கள் அதை நகர்த்துகின்ற அந்த ஒரு அணுகுமுறையை நாங்கள் கை கொள்கின்ற போதுதான் அது ஈழத்தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பானதாக அமையும். நாங்கள் அந்த அணுகுமுறையை எப்போதுமே பின்பற்றுவதில்லை. அதன் காரணமாக தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு பின்புலத்திலே இந்தியாவோடு தொடர்பு பட்டு இந்தியாவால் தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏதாவது விமோசனம் இருக்கும் என்று கூறுகின்ற நாங்கள் அந்த இந்தியா எங்களுக்கு செய்த துரோகத்தை நாங்கள் ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் கூறுகின்றோம் என்று சொன்னால் எதிரியையும் துரோகியையும் சரியான முறையில மதிப்பீடு செய்ய வேண்டும். நண்பனை கூட நாங்கள் உரசி பார்க்கின்ற காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது எதிரியையும் துரோகியையும் கண்ணை மூடிக்கொண்டு அரவணைத்து விட முடியாது. இன்றைய சூழ்நிலையில இந்தியாவை தவிர்த்து விட முடியாது என்பதற்காக இந்தியா செய்த வரலாற்று துரோகங்களையும் அத்தனை விடயங்களையும் நாங்கள் மறந்துவிட்டு நாங்கள் வெள்ளையடி யாழ் நூலகத்துக்கு இந்தியாவினுடைய நிதி உதவியிலே நாங்கள் வெள்ளையடித்து விட்டால் இந்திய அன்றகுமார திசாநாயக்கா மில்லியன் கணக்கிலே கொட்டி வெள்ளையடிப்பு செய்து விட்டால் யாழ் நூலக எரிப்பும் தமிழ் மக்களுடைய மனங்களே ஆன்மாவில் ஏற்பட்ட வடுவும் மறைந்து விடுமா? அதே போன்று நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் கடந்து விட முடியாது. சாதாரண விடயம் அல்ல. 2009 நடந்த இன அழிப்பு யுத்தம், அந்த தமிழின கருவறுப்பு, அதிலே சோனியா காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ் அரசாங்கம், அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்தியா ஒன்றியம்,
அது இந்திய ஒன்றியம் ஈழத்தமிழ் மக்களை எவ்வாறு கருவறுத்தது என்பதெல்லாம் வரலாற்றில் என்றுமே நாங்கள் மறந்துவிட முடியாத விடயங்கள். இன்று இந்திய இலங்கை இந்த போர் வலயத்திலிருந்து காயப்பட்டவர்களையும் அது அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்களையும் வெளியேற்ற விடாது கடலில் 6 அடுக்கு பாதுகாப்பை போட்டு ஒரு முற்றுகை வலயமாக எங்களுடைய அந்த முள்ளிவாய்க்கால் கரையோர பகுதியை பாதுகாத்தது இந்தியா, இந்திய கடற்படை. அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கியது இந்தியா, அதுக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியது இந்தியா. இப்படியாக சகல வழிமுறைகளிலுமே இந்தியா அங்கே முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்றது ஒன்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தம் அல்ல. இல்லை, பாகிஸ்தானோடு இவர்கள் இன்று பாகிஸ்தான் எத்தனையோ தடவை இந்தியா மீது ஆக்கிரமிப்பு போரை நடத்துகின்றது. இந்தியாவுடைய எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்துகின்றது. பல அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். இராணுவத்திலே பல தளபதிகள், பல பெருமதியான உயிர்கள் இழக்கப்படுகின்றது. ஆனால் காந்தி தேசம் என்ன செய்கின்றது? அங்கே இந்தியாவோடு திருப்பி படையெடுக்கின்றதா? பாகிஸ்தானோடு அவர்கள் படையெடுக்கின்றார்களா? பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுகின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை மட்டும் நீங்கள் அடங்கி போவுங்கள் என்று எங்களுக்கு கூறுகின்றார்கள். அவர்கள் அங்கே கொக்கரிக்கின்றார்கள், பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுகின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை மட்டும் அழிக்க வருகின்ற சிங்களத்தோடு நீங்கள் அடங்கி போவுங்கள் என்று போதனை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்தியா எவ்வளவு தூரம் தமிழ் மக்களை அழித்தொழித்தது என்பதை நாங்கள் நினைவுபடுத்துவதன் ஊடாகத்தான், அதை நாங்கள் எங்களுடைய நினைவு எல்லையிலே பசுமையாக வைத்திருப்பதன் ஊடாகத்தான் இந்தியாவுக்கு இருக்கின்ற அந்த பொறுப்புணர்வை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்ட முடியும். நாங்கள் விரும்பாமலோ ஈழத்தமிழ் மக்கள் நாங்கள் இலங்கையில இருக்கின்றோம். இலங்கையினுடைய குறைந்தபட்சம் இலங்கை அரசியலமைப்புக்குள்ளாக, இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக பெறக்கூடிய, அதன் மூலமாக எதையுமே நாங்கள் பெற்றுவிட முடியாது. பெறக்கூடிய சில விடயங்களையாவது எங்களை அழித்து கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கத்திடமே சில விடயங்களை கோர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை கடந்து எங்களை அழிக்க துணை நின்ற இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை, ஒட்டுமொத்த உலகமுமே ஈழத்தமிழ் மக்களை அழிப்பதிலே துணை நின்றது. ஒட்டுமொத்த உலகமுமே ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக நின்றது. ஆகவே அந்த எதிராக செயல்பட்டவர்களிடம் எங்களுக்கான நீதியை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி நீதியை பெறுகின்ற போது நாங்கள் அவர்களை யோக்கியவான்களாக நாங்கள் வெள்ளையடித்து விட்டு வரலாற்று ஓட்டத்திலே நாங்கள் இந்த விடயங்களை கடந்து அவர்களோடு உறவு பாராட்டுவோமாக இருந்தால் மீண்டும் ஒரு தடவை முதுகிலே குத்தி வீழ்த்தப்படுவோம். அவ்வாறு ஒரு துரோகம் மீண்டும் நிகழ்ந்து விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்கள் எல்லாம் தலைமுறைகள் கடந்து பேசப்பட வேண்டும். இன்று எங்களுடைய மத்தியிலே இந்த விடயங்களை பேசுவதற்கு எவரும் இல்லை. இன்று எஸ்பி திசாநாயக்கா மிக தெளிவாக கூறுகின்றார். அவர் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை உயிரோடு கொண்டு போவதற்கு பல நாடுகள் முன்வந்த போது அதை தடுத்து நிறுத்தி அவரை போர்க்களத்திலே இல்லாமல் செய்வதற்கு, அந்த இயக்கத்தை அழிப்பதற்கு முழு மூச்சாக நின்றது இந்தியா என்று. அப்ப இந்தியாவுக்கு என்ன தேவை இருந்தது, என்ன காரணம் இருந்தது, அதை வெளிப்படையாக கூற முடியுமா? இல்லை, அதை கேட்கின்ற ஒரு யோக்கியதை எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினரிடம் இருக்கின்றதா? குறைந்தபட்சம் இதற்கு மன்னிப்பு கோருகின்ற ஒரு நிலைப்பாடாவது இவர்களால் முன்வைக்க முடியுமா? இந்தியாவை அவ்வாறான ஒரு நிலைமைக்கு கொண்டு வராமல், இந்தியாவை அந்த பொறுப்பு கூறல் பொறிமுறைக்குள்ளாக கொண்டு வராமல் ஈழத்தமிழ் மக்கள் இந்த விடயத்தையுமே சாதித்து விட முடியும். கொண்டு வர முடியும். நான் மிக தெளிவாக நம்புகின்றேன். நாங்கள் சரியான வழித்தடத்திலே எங்களுடைய அரசியலை முன்னெடுப்போமாக இருந்தால் இந்தியாவை ஈழத்தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வைத்து ஈழத்தமிழ் மக்களுக்கான நன்மைகளை இந்தியாவை பெற்றுத்தரக்கூடிய நிலைமையை கொண்டு வர முடியும். ஆனால் புலத்திலே இருக்கின்ற சில 4 பேர் 5 பேர் கொண்ட அமைப்புகள் அண்ணாமலையினுடைய வேட்டிக்குள்ளாக தமிழ் மக்களுடைய தீர்வை தேடுகின்றார்கள். வானதி சீனிவாசனுடைய அவருடைய உறவினூடாக தமிழ் மக்களுக்கான தீர்வை தேடுகின்றார்கள். இப்படியாக எல்லாம் நாங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை தேடிவிட முடியாது. லண்டனில் இருந்து கொண்டு அண்ணாமலையினுடைய வேட்டிக்குள்ளாக தீர்வை தேடுபவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுடைய தீர்வை தந்துவிட முடியாது. தமிழ் மக்களுக்கான தலைமைத்துவத்தை வழங்கிவிட முடியாது. இன்று அதே நிலைமை இன்று தாயகத்திலே இருக்கின்றது. தாயகத்திலே இன்று RSS உள்ளிட்ட இந்தியாவினுடைய பாஜகவினுடைய பினாமி அமைப்புகள் எல்லாமே இன்று பல்வேறு ரூபங்களிலே இன்று தாயகத்திலே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றன. பல பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் இப்படியாக ஒரு நேர்மையாக இந்தியாவினுடைய விடயங்களை சுட்டிக்காட்டி, இன்று நாங்கள் எப்படி பிரித்தானியாவுக்கு இலங்கை சுதந்திரம் கொடுத்து செல்கின்ற போது நாங்கள் அதனுடைய கடப்பாட்டை சுட்டிக்காட்ட தவறுகின்றோமோ, 2001ஆம் ஆண்டிலிருந்து சமாதான பேச்சுவார்த்தையிலே மத்தியஸ்தம் வைத்த நோர்வே கடைசியால முள்ளிவாய்க்காலிலே மிகப்பெரிய ஒரு இன அழிவை செய்கின்றவரை கண்மூடி மௌனமாக இருந்து விட்டு இன்று வரை அதற்கு பொறுப்பு சொல்லாமல் இருக்கிற நோர்வே நாங்கள் பொறுப்பு சொல்ல தயாராக அதற்கான அணுகுமுறைகளை கை கொள்ளவில்லை. அதே போன்று இந்தியாவையும் அவ்வாறான ஒரு நெருக்குதலை நாங்கள் கொடுக்கின்ற போதுதான் அவர்களுக்கு ஒரு வரலாற்று நெருக்கடியை நாங்கள் ஏற்படுத்த முடியும். நிச்சயமாக இந்தியா எந்த பெரிய வல்லரசாக இருக்கட்டும், இன்று இலங்கை அதை தவிர்த்து விட்டு சென்று விட முடியாத நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழ் மக்கள் அப்படி அல்ல.
நாங்கள் சரியான முறையிலே சரியாக திட்டமிட்டு அதற்கான வழிமுறையிலே நாங்கள் நகர்வோமாக இருந்தால் அதற்கு இந்த விடயங்கள் எல்லாம் மிக முக்கியம். இந்த விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட வேண்டும். இந்தியாவுடைய ஈழத்தமிழர்களுடைய துரோகம் என்பது தொடர்ந்து நாங்கள் பேசப்பட வேண்டும். அதை மூடி மறைப்பதற்கு இந்தியா எவ்வளவு முயற்சி, அதைத்தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு தூதரகத்தை அமைத்து முழு வேலையாக செய்து வருகின்றார்கள். இன்று பிரம்படி படுகொலை உள்ளிட்ட வெள்ளை படுகொலையுள்ள இந்திய படைகள் செய்த அட்டூழியம் எத்தனை பல ஆயிரக்கணக்கான எங்களுடைய உறவுகள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அமைதிப்படை என்ற போர்வையிலே வந்தவர்கள் ஈழத்திலே தமிழ் மக்களை கொன்றொழிப்பதற்கு என்ன தேவை இருந்தது? எங்களுடைய சகோதர சகோதரிகளை கற்பழிப்பதற்கும் அவர்களை வன்புணர்வு செய்து கொள்வதற்கும் இவர்களுக்கு என்ன தேவை வந்தது? இன்று இலங்கையினுடைய சிங்கள படைகள் ஈழத்தமிழ் மக்களுக்கு செய்ததை போன்று அதற்கு எந்தவித குறைவும் இல்லாமல் இந்திய படைகள் இங்கே நிகழ்த்தி இருக்கின்றன. இந்த காஷ்மீரிலே செய்வதை இங்கே ஈழத்திலே நடத்தி இருக்கின்றார்கள். ஈழத்திலே நடத்தியதை முன்மாதிரியாக வைத்தால் இன்று காஷ்மீரிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் பேசியாக வேண்டும். அப்படி பேசுகின்ற போதுதான் இந்தியாவுடைய கள்ளமவனம் அவர்களுடைய அந்த தயக்கத்தை நாங்கள் உடைக்க முடியும். அதன் மூலமாக இந்த எஸ்வி திசாநாயக்கா கூறிய விடயங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும். நாங்கள் இதை பேசாமல் எப்படி நாங்கள் இந்தியாவிடம் நாங்கள் தீர்வை பெற முடியும்? இந்தியாவுக்கு வெள்ளையடிப்பு செய்வதனூடாக எப்படி இந்தியாவை பொறுப்பு கூற பொறிமுறையினூடாக கொண்டு வர முடியும்? மீண்டும் மீண்டும் அவர்கள் எங்களை முதுகிலே குத்தத்தான் பார்ப்பார்கள். ஈழத்தமிழ் மக்கள் விழிப்படைய வேண்டும். எங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள், எங்களுக்கு நடந்த அத்தனையுமே நாங்கள் தலைமுறைகள் இன்று தலைமுறைக்கு தெரியுமா? இப்போது இருப்பவர்களுக்கு தெரியுமா? முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் என்ன நடந்தது, இந்தியா எங்களுக்கு என்ன தவறு இழைத்தது என்று? இல்லை இப்போது இந்தியாவில் இருக்கின்ற தூதுவர் யாழ்ப்பாணத்திலே வந்து அவர் பலூன்களை பறக்க விடுகின்ற போது இப்போது தலைமுறை ஆகா இது நேருவினுடைய பரம்பரை என்று சொல்லி அவருக்கு பின்னாலே வாய் பிளந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்போது இருக்கின்ற தலைமுறைக்கும் இந்தியாவுடைய நயவஞ்சத்தனத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போதுதான் நாங்கள் எச்சரிக்கையோடு இந்தியாவோடு உறவுகளை நாங்கள் வலுப்படுத்த முடியும். அவை நாங்கள் காலங்காலமாக இந்த விடயங்கள் பேசியாக வேண்டும். இந்த இலங்கை எவ்வாறு இலங்கை படைகள் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைத்ததோ கொடுமை இழைத்ததோ அதே அளவுக்கு இந்திய படைகளும் செய்தார்கள், இந்திய ஆட்சியாளர்களும் செய்தார்கள். அவர்கள் இப்போதும் அந்த வன்மம் இருக்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், எங்களுடைய வருங்கால தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டும். அவை இப்போது கிடைத்த சந்தர்ப்பத்திலே தென்னிலங்கையிலே அவர்கள் எப்படி நாங்கள் அவர்களுடைய வாக்குமூலங்களை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றோம், அதே போன்று இது மீண்டும் ஒரு தடவை பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறாகவே நிச்சயமாக நாங்கள் இந்த விடயங்களை ஆழமாக பேசியாக வேண்டும். அதை ஒரு ஆயுதமாகவும் கையில் எடுக்க வேண்டும். அதை நாங்கள் சரியான முறையிலே இந்த விடயங்கள் எப்படி தெற்கிலங்கையிலே நாங்கள் நடந்த இனப்படுகொலைக்கு நீதியை கோருகின்ற போது சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரை நீதி முன்னாலே நிறுத்த வேண்டும் என்று கேட்பது அவர்களை தண்டிப்பதற்கல்ல. மீண்டும் ஒரு தடவை இலங்கையிலே தமிழ் மக்கள் மீது இலங்கையினுடைய அரச படைகளிலே இருக்கின்ற ஒரு இராணுவ சிப்பாயோ இராணுவ அதிகாரியோ இல்லை தான் தளபதி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரோ அப்படி ஒரு முடிவை எடுத்து தமிழ் மக்கள் மீது ஒரு இவ்வாறான ஒரு கொடூரமான செயலை செய்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் அவரை கொண்டு வந்து நிறுத்தி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். அதே போன்று இந்தியா எந்த காலத்திலுமே சிங்கள தேசத்தோடு தன்னுடைய அபிமானத்தை கருத்தில் கொண்டு இங்க இருக்கிற தமிழ் மக்கள் மீது அப்படியான ஒரு முடிவை திணித்து அப்படியான அவர்களையும் அந்த நிலைப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். தமிழ் மக்கள் எப்போதுமே யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை, யாரையுமே தண்டிக்க வேண்டும் என்ற. ஆனால் நாங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் பேசுவது எங்களுக்கு பலிக்கின்றது. அடிபட்டவர்கள் நாங்கள், உதைப்பட்டவர்கள் நாங்கள். ஆகவே வலிகளையும் எங்களுடைய சுமைகளையும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் அதை வெளிப்படுத்துவதிலே அதை யாருமே ஒரு குரோத நிலைப்பாடாக பார்த்துவிட முடியாது. ஆகவே இதை நாங்கள் இப்படி பேசுவதனூடாக நாங்கள் இப்படியெல்லாம் பேசிவிட எப்படி இந்தியாவோடு தீர்வை பற்றி பேசுவது? பேசித்தானே ஆக வேண்டும். பேசாமல் எப்படி இருக்க முடியும்? இந்த விடயங்களையும் நாங்கள் பேச வேண்டும். இந்த விடயங்களை பேசிக்கொண்டே எவ்வாறு இந்தியாவோடு எங்களுடைய தீர்வு தொடர்பான விடயங்களிலே எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எல்லா விடயங்களுமே நாங்கள் சாத்தியப்படுத்த முடியும். ஆகவே நாங்கள் அதற்காக எங்களுடைய வெள்ளை வேட்டி கள்ளர்கள் அவர்களும் தங்களுடைய காலுக்கு கீழாக இந்த விடயங்களை எல்லாம் மறைத்து விட்டு அவர்களும் இந்தியாவுக்கு வெள்ளையடிப்பு செய்கின்ற வேலையை தான் செய்கின்றார்கள். இந்தியாவால் மட்டும்தான் முடியும். இந்தியாவை நம்புகின்றோம். அவர்களுக்கு இதை தவிர என்றால் அவர்கள் அவ்வாறு துதிபாடுவதனூடாக அவர்களுக்கு தூதரகத்தினூடாக நல்ல கவனிப்புகள் வருகின்றது. இதை விட அவர்களுக்கு வேறு என்ன வேண்டும்? தமிழ் மக்களுக்கு எதிர்கால தலைமுறைக்கு நடந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை. ஆகவே இந்த மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து மேற்கொண்ட அந்த பயணத்துடைய பின்னணியிலே எஸ்பி திசாநாயக்கா அவர்கள் வெளிப்படுத்திய விடயம் என்பது மேல அது எங்களுக்கு இந்த காலத்திலே மீண்டும் ஒரு பதிவாக அமைந்திருக்கின்றது. ஆகவே ஈழத்தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை சரியான முறையிலே ஒரு எதிர்கால கரிசனையோடு இந்த விடயங்களை நாங்கள் திட்டமிட்டு முன்கொண்டு செல்வதற்கு இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஆழமாக நினைவில் வைத்து முன்கொண்டு செல்லப்பட வேண்டிய விடயம் என்பதை இந்த இடத்துல நான் மீண்டும் ஒரு தடவை ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன். நீங்கள் கூறுவதை இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுத்திய அழிவை வரலாற்றில் யாருமே மறக்க மாட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நிச்சயமாக அது வரலாற்றில் பதியப்பட்டு விட்டது.
வரலாற்றில் பதியப்பட்டு விட்டது என்பதற்காக தமிழர்கள் ஒதுங்கி இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஜேவிபியை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய புரட்சி காலத்தில் 60,000க்கும் மேற்பட்ட ஜேவிபி தங்களுடைய போராளிகளை இழந்தார்கள். அதற்கு முக்கிய காரணமாக இந்தியா தான் அதை அழித்தொழிப்பதற்கு முன்னின்றது. அதனால் தான் தெற்கிலங்கையில் அவர்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக செயற்படுகிறார்கள். அப்போ இப்போ நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்காவை ஜனாதிபதியாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து சந்திப்பார் என்று அவர்கள் கனவிலும் கண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நிலை மாற்றத்தை பாருங்கள். அப்போ இங்கே தமிழ் தரப்பு இவ்வாறு ஒரு சரியான பாதையில், இப்போ இந்தியா மட்டுமில்லை, ஏனைய நாடுகளும், பிராந்தியத்தில் இருக்கின்ற ஏனைய நாடுகளோடும் தமிழர் தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், செயல்பட வேண்டும். அது உண்மைதான். ஆனால் இங்கே அவ்வாறு செயல்படுவதற்கு ஆளுமையின்மை ஒரு முக்கியமான காரணமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ நாங்கள் வெறுமனவே இந்த அரசியல்வாதிகள் தொடர்பாகவும் அமைப்புகள் தொடர்பாகவும் பேசுகின்றோம். அவர்களிடம் உண்மையாக நான் கூறுகிறேன், எந்த ஒரு விதத்திலும் ஒரு திட்டமே இல்லை. அந்த நீங்கள் கூறியது போல் ஆறாவது ஒருவர் வழியாக ஏதாவது சில விடயங்களை நடத்திவிட்டால் சமூக வலைத்தளங்களில் அதனை பரப்புவதற்குத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இதை எவ்வாறு நீங்கள் கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? யார் இதை கையாளலாம்? நிச்சயமாக நான் அனுபவமின்மை என்றால் நான் கூறுவேன் என்றால், நீங்க கூறியது முற்றிலும் உண்மை. இன்று ஜேவிபியினர் அவர்கள் என்று நாங்கள் யாருமே தவறாக மதிப்பிட்டு விட முடியாது. அவர்கள் இன்று இந்தியாவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்கியவர்கள், இந்தியாவுக்கு எதிராக அரசியல் செய்தவர்கள், இன்று இந்தியாவோடு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய இலக்கிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். என்றுமே எங்களுடைய தரப்பினரை போன்று அவர்கள் அடிபணி அரசியலை செய்ததில்லை. தங்களுடைய, அதாவது இந்தியாவிடம் சென்று அவர்கள் கூளை கும்பிடு போட்டு நின்றதில்லை. அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள். அவர்களிடம் ஒரு தெளிவான திட்டம் இருந்தது. சரியான ஒரு ஆளுமையான ஒரு தலைமைத்துவம் இருந்தது. அவர்கள் அவர்கள் சரியாக நின்ற காரணத்தால் இந்தியா அவர்களிடம் வந்திருக்கிறதே தவிர அவர்கள் இந்தியாவிடம் செல்லவில்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்தியா இந்த ஆட்சி மாற்றத்தை தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தது என்று தெரியுமா? இந்த தரப்பினர் ஆட்சியிடம் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக ரணிலையும் சயித்தையும் கடைசி வரை எப்படியாவது கட்டாய அந்த திரைப்படத்திலே வருவதை போன்று கட்டிப்பிடி வைத்தியத்தின் ஊடாக அவர்களை கட்டாயமாக ஒன்றிணைத்து எப்படியாவது ஜேவிபியினுடைய செல்வாக்கை மழுங்கடித்து ஜேவிபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று செய்தது இந்தியா. இந்தியா புலனாய்வு அமைப்பினர் இலங்கையில் என்னோடு பயங்கர முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதிலே நேரடியாக சயித்தையும் ரணிலையும் ஒன்றுபடுத்தி அதன் மூலம்தான் இந்த ஜேவிபியினுடைய அனுராலையை தடுத்து நிறுத்த முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டது இந்தியா. கடைசியா மூக்குடைப்பட்டு இன்னும் வேறு வழி இல்லாம அனுராவோடு வந்து நின்று கொண்டு ஒப்பந்தம் செய்கின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கின்றன சொன்னால் இது அனுரா அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அனுரா அவர்கள் இந்தியாவை தேடி வருகின்ற அளவுக்கு அவர் தாங்கள் சரியான ஒரு உறுதிப்பாடான, என்னால் அவர்களை வீழ்த்த முடியவில்லை. அவர்களும் தெளிவான திட்டம் இருந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது ஒரு பரீட்சைக்கு மாணவன் தயாராவதை போன்று அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் முதலில் எதை செய்ய வேண்டும், இன்னென்ன சவால்கள் எல்லாம் வரும். இது அப்படி தமிழ் மக்களிடம் மீது திட்டம் இருக்கின்றதா? இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு விட்டது. தமிழ் மக்களுடைய தலைமை சக்தியாக இருந்த விடுதலை புலிகள் இன்று மௌனமாகிவிட்டார்கள். இன்று எவருமே இல்லை. இன்று போலியாக புலிகள் என்ற பெயரில் இருப்பவர்கள் எல்லாம் பல பதர்களாக இருந்து கொண்டு இன்று பல அறிக்கை போராளிகளாகவும் இல்லை பல குழப்பவாதிகளாகவும் இல்லை சொத்துக்களுடைய அந்த பூதங்காப்பதை போன்று தமிழர் தேசத்தினுடைய சொத்துக்களை பாதுகாத்து ஏப்பம்பிடுவர்களாகவும் தான் இருக்கின்றார்களே தவிர அதனுடைய மிச்ச சொச்சம் தமிழ் மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் எவருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய ஒரு மதிப்பாய்வு இருக்கின்றதா? ஈழத்தமிழ் அரசியலை, எங்களுடைய விடுதலை அரசியலை நாங்கள் முன்கொண்டு செல்கின்ற போது எங்களுடைய முதலாவது எதிரி இலங்கை அரசாங்கம். அதற்கு அடுத்ததாக புறசக்திகளுடைய விடயங்கள் என்னென்ன வரப்போகின்றது. இலங்கையோடு எப்படியான உறவை நாங்கள் கொண்டு செல்ல போகின்றோம் என்று பாருங்கள். 16வது ஆண்டில் தான் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சில நிலை மாற்றத்துக்கு வந்திருக்கின்றது. இதுவரை காலம் 13வது சட்டம் இந்தியா என்றாலே அவர்கள் கனவிலும் ஈனா என்றாலே ஐயோ துரோகி 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 என்று கத்தி எழும்புற ஒரு கட்டத்தில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தது. இன்று மோடி அவர்களை சந்திச்சு என்ன சொல்லினோம்? நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொள்கின்றோம், இந்தியான முக்கியத்துவத்தை உணர்கின்றோம், இலங்கைக்கு இந்தியாவுக்கு தான் இலங்கை விடயத்திலே முழுமையான உரிமை இருக்கின்றது, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அங்கீகரிக்கின்றோம், அதன் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று இதை நீங்கள் 16 ஆண்டுகளுக்கு முன்னரே எடுத்து அதே அரசியலை முன்னெடுத்து தமிழ் மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்கும். இது குறை சொல்கின்ற விடயம் அல்ல. அப்ப இதுவரை காலமும் நீங்கள் செய்த அரசியல் பிழை என்பதை தான் இந்த இடத்துல நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். சரியான நிலைப்பாட்டை தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இந்தியாவை தவிர்த்து விட்டு நாங்கள் எதையுமே செய்துவிட முடியாது. இந்தியா நாங்கள் சரியாக மதிப்பிட வேண்டும். இலங்கையோடு நாங்கள் எப்படி அந்த 13வது திருத்த சட்டம் அதிலே நாங்கள் மிக தவறுகளை இழைத்திருக்கணும். இலங்கையோடு நாங்கள் அணுகுகின்ற போது இலங்கை என்று சொன்னால் அரசியலமைப்பு இருக்கணும், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. ஒற்றையாட்சி இருக்கிற 13 முதலில் நடைமுறைப்படுத்த நாங்கள் எல்லோருமே கேட்டிருக்க வேண்டும். எல்லோருமே ஒன்றாக கேட்டால் அதை நிராகரித்து விட முடியாது. ஆனால் எங்களுக்குள்ளேயே அதற்கு எதிராகவே ஒரு சில தரப்புகள் செயல்படுகின்ற போது அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது. அந்த தாரன்னு சொல்ல உங்களுடைய குழப்புறாங்க. இந்தியா அதோடு சம்பந்தப்பட்ட தரப்பு. இந்தியாவை துணை கலைத்துக் கொண்டு அந்த 13 நடைமுறைப்படுத்த வைத்திருந்தால் அதில் தான் எங்களுடைய வெற்றி தங்கி இருக்கின்றது.
நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியாகத்தான் நாங்கள் ஒரு அரசற்ற சமூகம். எங்களுடைய தலைமை சக்தி இல்லை, எங்களுடைய அதிகாரம் இல்லை. நாங்கள் பேரம் பேசுவதற்குரிய ஒரு நிலையில இருந்தாலும் அதற்கான ஒரு அதிகாரமற்ற ஒரு நிலைமையில இருக்கிறோம். எப்படி தந்திரமாக இந்த விடயங்களை எல்லாம் நகர்த்துவது? முதலிலே 13 முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம். மாகாணங்களுக்கான அதிகாரங்களை உறுதிப்படுத்துவோம் கட்டம் கட்டமாக. அதற்கு பின்னர் அந்த நிலைகளை எல்லாம் உறுதிப்படுத்தியதற்கு பிற்பாடு நாங்கள் சமஷ்டிக்கு போவோம் அதிகார பகிர்வுக்கு. இப்போது உங்களிடம் அதிகாரங்களை பகிர்ந்து தந்தால் அதிலும் விட நாங்கள் சிங்களனுடைய அடிமையா இருந்துட்டு போகல. எங்களுடைய இந்த தமிழ் தலைமைகளிடம் நாங்கள் சிக்கப்படுவதை விட நாங்க சிங்களனுடைய இருந்துட்டு போகலாம், உன ஏதோ பொறுக்கி கொண்டு நாங்கள் இருந்துட்டு போகலாம். ஏண்டால் ஒரு உள்ளூராட்சி கூட இந்த 15 வருஷம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட 15 வருஷமா வடக்கு கிழக்குல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பட முழு உள்ளூராட்சியும் இருந்தது. இல்ல சில இடங்கள்ல வேற தரப்புகளும் இருந்தது. என்னத்தை கழிச்ச நீங்கள்? ஏதாவது ஒரு ரோட்ல இருக்க ஒரு லைட்டையாவது ஒரு மின் விளக்கையாவது உங்களால் சரியான முறையில பராமரிக்க முடிஞ்சதா? அந்த உள்ளூராட்சிகளே இருக்க என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா? அந்த உள்ளூராட்சி இருக்க ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களும் என்ன நடந்தது? உள்ளூராட்சி மன்றங்களையும் பிடுங்குப்பாடு சண்டை தான் நடந்தது. ஒரு உள்ளூராட்சியில தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைச்சால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட மற்ற தரப்புகள் எதிர்த்தரப்பா இருக்கும். என்ன செய்தவையல்? வரவு செலவு திட்டம் வந்தா அதை குழப்பி அடிக்கிற வேலையை மற்ற வேலையும் செய்தவையல். ஆகவே வரவு செலவு திட்டம் என்றது ஒரு உள்ளூராட்சி மன்றத்துடைய வரவு செலவு திட்டம் என்பது அந்த உள்ளூராட்சியினுடைய அந்த நியாயாதிக எல்லைக்கு இருக்கின்ற எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய தாயக பிரதேசத்தினுடைய உள்கூறுகளை, நிர்வாக மட்டத்தை, அந்த எங்களுடைய மக்களுடைய கீழ்மட்டத்தில் இருக்கின்ற விடயங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வரவு செலவு திட்டமாக தான் இருக்கும். அதை குழப்பியது யார்? நாங்கள் நம்பி வாக்களித்த மற்ற தமிழ் தேசிய கட்சிகள். ஆகவே உள்ளூராட்சி மன்றத்திலே அதை ஒரு வினைத்திறனான வரவு செலவு திட்டமாக கொண்டு வந்து ஒரு ஏகோபித்த நிலையிலே அதை வெற்றி பெற வைத்து அந்த உள்ளூராட்சி மன்றத்தின் ஊடாக செயல்பாட்டின் ஊடாக எங்களுடைய ஊர்களையும் எங்களுடைய கிராமங்களையும் எங்களுடைய நகரங்களையும் அபிவிருத்தி செய்து சிங்களனுடன் நாங்கள் கையேந்தாமல் ஒரு உள்ளூராட்சி என்றால் என்ன? ஒரு உள்ளூராட்சி மன்றம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த உள்ளூராட்சி மன்றத்தின் அடிப்படை நிலைப்பாடு என்ன? அதற்குள்ளாக வரி வருவாயை பெற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களிடமிருந்து அது வேறு ஒரு பருத்தித்துறை இல்லை யாழ்ப்பாணம் இல்லை மன்னார் இல்லை வவுனியாவில் இருக்கிற ஒரு நகர சபை கொழும்புல இருக்கிற மக்களிடம் வரி வருவதில்லை. தன்னுடைய அந்த நியாயாதிக்க எல்லைக்கு இருக்கின்ற மக்களிடம் இருந்தால் அவர்கள் வரிகளை பெறுகின்ற ஆதன வரி, வியாபார வரி பல முறைகளிலே அவர்கள் வரிகளை அறவிடுகின்றார்கள். அந்த மக்களிடம் இந்த வரியை பெற்றுவிட்டு என்ன செய்கின்றார்கள்? அதை எஃப்டி என்று சொல்லப்படுகின்ற நிலையான வைப்பிலே இட்டுவிட்டு ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களும் கோடான கோடி பணங்களை நிலையானவை என்று அவர்களிடம் மண்டையில சரக்கு இல்லை. சரியான முறையில மற்ற தரப்புகளை இணைத்து கொண்டு ஒரு நல்ல ஒரு உள்ளூராட்சி நிர்வாகத்தை கொண்டு சென்று அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு யாரிடமே திட்டம் இல்லை. எல்லாருமே அரசியல் சிபாரிசுல வந்தார்கள். உள்ளூராட்சி என்றா அந்த ஊரை நல்லா வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகக்கூடியவனுக்கு நாங்க வாக்களிக்கோம். நாங்க அப்படி பாக்குறேன். நாங்க இந்த சுத்துமாத்து பெருவழிகள் யாரு கையா காட்டுறாங்களோ இல்ல சும்மா அந்த ஏமாத்திரம் வந்த ஒவ்வொரு கட்சிகளுக்காக நாங்கள் சிபாரிசுகளுக்காக வந்தவங்களை நாங்கள் அங்க தலைமை பொறுப்புல போட்டோன்னு அவன் தனக்கு பதவியை போட்டவனுக்காக அவன் அங்க இருந்தோன்னு சும்மா 5 வருஷம் கதிரையை சூடேற்றி விட்டுட்டு போறதான். ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களும் கோடிக்கணக்கில் பணத்தை நிலையான வைப்பில போட்டு பூதங்காத்த மாதிரி காத்து போட்டு அரசாங்கத்தின் திரசேகரிக்கு அந்த காசை கொண்டு போய் கொடுத்து போட்டு இவியல் இப்படியே 5 வருஷம் முடிய இல்ல அதிகாரிகள் தங்களுடைய பதவி காலம் முடிய இடமாற்றம் வரைக அப்படியே பின்னுக்கு இருக்கிற மண்ணை தட்டிட்டு போற மாதிரி தட்டிட்டு போக வேண்டியான். மக்கள் இப்படியே பாய பார்த்து கொண்டு இருக்க வேண்டியான். வேந்து எங்கட எம்பி மேரட்ட போய் எங்கட மாகாண சபை உறுப்பினர்கிட்ட போய் எங்கட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கிட்ட போய் ஐயா எங்கட தெருவில வந்து நீண்ட காலமாக மின்விளக்கு எரிய இல்லை, இந்த மின்விளக்கை ஒருக்கா சரி செய்தாங்க. எங்கட ரோட்டு வந்து இத்தனை ஆண்டு காலமா குண்டும் குழியுமா கிடக்குது, இந்த ரோட்டு ஒருக்கா போட்டுத்தாங்க. இதை கேட்கிற நிலைமையில 15 வருஷமா எங்கட மக்களை வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் கேட்காம நீங்களே செய்திருக்கணுமே. இந்த 15 வருஷமா இந்த உள்ளூராட்சியை சரியான முறையில செய்திருந்தா எங்கட வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் இப்போதோ சிங்கப்பூரை நாங்கள் கொண்டு வந்திருக்க முடியும். நாங்க யாரிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 15 வருஷம் எங்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்புரிமை இருந்தது, மாகாண சபை உறுப்புரிமை இருந்தது. அதை சமாந்தரமாக பயன்படுத்தி இந்த உள்ளூராட்சியை மேலும் வலுப்படுத்தி இருக்க முடியும். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்கு தான் உள்ளூராட்சி இருந்தது. அவை தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தாக்கள்லாம் பாராளுமன்றத்திலே மாகாண சபையிலும் இருந்தது. அப்ப மாகாண சபையில பாராளுமன்றத்தில் வர ஒதுக்கிட்ட அப்படியே உள்ளூராட்சிகளால கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு உள்ளூராட்சியை நாங்கள் வளப்படுத்தி இருந்தா எங்கட மக்கள் தரமான சாலையில போயிருப்பினோம். தரமான சாலை என்றது பொருளாதாரத்தின் மிக முக்கியமான விடயம். அதன் மூலம் தான் எங்களுடைய உள்ளக பொருளாதாரம் கட்டுமானம் வளரும். இன்னும் நாங்கள் ஒரு 30 நிமிட பயணத்தை வந்து 10 நிமிடத்துல கடக்கிற அளவுக்கு சரமான தாளையை போட்டு விட்டோம்டா இவ்வளவு நேரம் மிச்சம். அதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இப்படியாக இதுதான் தேவை. இப்ப இதை உணரக்கூடிய அளவுக்கான பக்குவத்தோட இது சாதாரண உள்ளூராட்சி என்ற விடயம் இல்லை. இந்தியாவை கையாளுறாலும் சரி, அமெரிக்காவை கையாளுறாலும், சிங்களவனை கையாளுறாலும்
முதல் எங்களோட தேசத்துக்காக எங்களோட மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் வர வேண்டும் தலைமத்துவத்துக்கு. அது எவராக இருந்தாலும் பரவாயில்லை. அரசியல் இல்லாமல் தங்களுடைய சொந்த நிலைப்பாடுகளை கடந்து இப்படி சிந்திக்கணும். இப்படி சிந்திக்கிறார்கள் தலைமத்துவ பொறுப்புகளுக்கு வந்தாதான் அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நிச்சயமாக முடியும். ஒரு சாதாரண ஒரு உள்ளூராட்சியிலேயே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் சாதிக்கலாம் என்று சொன்ன நாங்க அவங்கள்ட்ட போய் நாங்க நிக்க இந்த கம்பர்லியாண்டு இனத்தை காட்டி கொடுத்த என்ன செய்த மிச்சம்? சாதாரணமா உள்ளூராட்சிக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை அந்த நல்லாட்சி காலத்தில் தங்களுடைய அரசியல் படுக்கையில இருந்து கொண்டு தமிழினத்தை அடமானம் வச்சு காட்டி கொடுத்து போட்டு பெற்றது என்ன? இந்த கம்பரளி அபிவிருத்தி யுத்தம் என்ற பேர்ல இந்த கொங்குருட் சாலைகளை போட்டது. அடா இது உள்ளூராட்சிகளால ஓட வேண்டிய வேலையடா. இதை கையிக்க வச்சுக்கொண்டு எதுக்கு மாங்காமடையன் மாதிரி போய் அவங்களுக்கு போய் நின்று ஓட்டு அவங்கள்ட்ட போய் இனாமா கெஞ்சி கூத்தாடி ஐயா எங்களுக்கு ஒரு 4 ரோட்டு காசு ஆகும், எங்களுக்கு ஒரு 5 ரோட்டு காசு ஆகும்னு கேட்கணும். இதெல்லாம் தங்கனா செய்துட்டு போற விஷயங்கள். இந்த மாதிரி சிந்தனைகளோட எங்களுடைய தலைவர்கள் வருமே இல்லை. அவை அடிப்படை என்பது எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய மக்களை எப்படி நாங்கள் பலப்படுத்தணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும். இது நிலத்திலேயும் புலத்திலே இருப்பவர்களுக்கும் நாங்கள் இந்த பாடத்தை தான் சொல்ல முடியும். சும்மா வெறுமனே அங்கே இருந்து கொண்டு வாழ்வாதார உதவி என்று ஆடு மாடு கோழி வளர்க்குறோம் தையல் மிஷினை கொடுத்து கொண்டிருக்கணுமே தவிர ஒரு தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு எந்த நடவடிக்கைகளையும் எடுப்பதில்லை. இல்ல குறைஞ்சபட்சம் எங்களுடைய அரசியல் தரப்பினரை பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு நிலப்பாட்டுக்கு வருவதற்கான அழுத்தங்களை கொடுக்கணுமோ இல்ல. அங்கால ஸ்ரீதரனுக்கும் காசை கொடுப்பினோம், இஞ்சால கயந்திரகுமாருக்கும் காசை கொடுப்பினோம், இஞ்சால விக்னேஸ்வரனுக்கும் காசை கொடுப்பினோம். அங்க பின்னால சில நேரம் கயந்திரகுமாரும் கொடுத்து கொண்டும் இஞ்சால சுவாசுக்கு மணிவண்ணனுக்கும் சில்லறையா கொஞ்சம் பிச்சு கொடுப்பினோம். ஏன்னால் ஒவ்வொரு வேலைக்கு கயந்திரகுமார் ஒரு வேலைக்கு தேவைப்பட்ட சில சுவாசம் இன்னொரு வேலைக்கு தேவைப்படும் என்றால் அங்கே இருந்து கொண்டு அடியால வச்சுக்கொண்டு இங்க அவைகளுக்கு பிடிக்காத வீடுகள்ல வாழ்வீச வைக்கிறதும் கல்லறிய வைக்கிறதும் கண்ணாடியை உடைக்கிறதுமான வேலையும் அங்க வெளிநாட்டில தான் செய்யணும். அவ செய்யறாக்களை வெளியில எடுக்கிறாங்க சுவாஸ் மாதிரியானாக்கள் வேணும். அப்ப கயந்திரகுமார கொடுக்கறது ஒரு தேசிய மண்ட பேர்வில் ஒரு சில வேலை திட்டங்களுக்கு, சுவாஸ் போன்றாக்களை கொடுக்கறது இப்படியானாக்களை எடுக்கிறதுக்கு அல்ல கையில வெளியில எடுக்கிறதுக்கு. எப்படி நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? சரி, நாங்கள் இது இப்படியெல்லாம் இருந்து கொண்டு நாங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. நிலத்திலேயும் புலத்திலேயும் ஒரு சரியாக சிந்திக்கக்கூடிய ஆக்கள், சரியான முறையில தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமத்துவத்தை வழங்கக்கூடிய ஆக்கள், அவைகளுக்கு பின்னால தமிழ் மக்கள் அந்த ஒரு தலைமத்துவத்தை வழங்கணும். அது மக்களால முடியும் என்றால் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி இந்த பொது தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கிய மிகப்பெரிய ஒரு எடுத்த முடிவுதான் இன்று தமிழ் தேசிய அரசியலை தலைகளா புரட்டி போட்டிருக்கு. ஆக அது தொடரணும். அது இன்னும் சரியான ஒரு ஒழுங்குக்கு வரையில்லை. இப்ப ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த உள்ளூராட்சியிலேயும் தமிழ் மக்கள் அப்படியான சில ஒரு அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுத்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும். அப்படி எல்லாம் ஒரு நிலப்பாட்டுக்கு வரைக்கலாம். இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மாற்றி அமைக்க முடியுமே தவிர இல்ல அவருடைய பொறுப்பு இது இவருடைய பொறுப்பு என்று நாங்கள் கடந்து விட முடியாது. மக்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. மக்கள் தீர்மானித்து விட்டால், மக்கள் இந்த மாற்றத்துக்கான விதியை அவர்கள் போடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இது இந்தியாவுடையமல்ல, தமிழ் மக்களுடைய இந்த 15 ஆண்டு கால ஏமாற்றம் என்பது ஒரு நொடிப்பொழுதிலே எங்களுக்கான ஒரு பிரகாசமான நிலையை நோக்கி செல்வதற்கான ஒரு முதல் அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே மக்கள் இந்த தேர்தலில் சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை தங்களுடைய தீர்ப்புகளை வழங்குவதன் ஊடாக இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதைத்தான் என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். நிச்சயமாக உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தீர்கள். நிச்சயமாக மக்கள் தங்களுடைய பங்களிப்பு இங்கே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. கடந்த தேர்தலும் கூட அவ்வாறு செயல்பட்டார்கின்ற விடயங்களை நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டினீர்கள். இந்த ஒழுங்குக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் திறமாக தங்களுடைய பங்களிப்பை செய்வார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பலாம். தமிழர் தாயகத்தில் ஏதோ ஒரு வழி பிறக்கும் என்ற அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். நன்றி ராமேந்திரன், இதுவரை நேர்மும் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.